Meine Meinung ist, my opinion is. ஸோ இவங்க கான்வர்சேஷன் லிசன் பண்ணிட்டு இந்த பர்சன் எங்கே இருக்கிறாங்க, என்ன ப்ராப்ளம்னு கண்டுபிடிக்கணும். ஓகே. Guten Appetit. ஓகே. ஸோ பர்சன்ஸ் இந்த பர்சன் எங்கே இருக்கிறாங்க? ஸோ die Personen sind in einem Restaurant. ஸோ ரெஸ்டாரண்ட்ல இருக்கிறாங்க. ஸோ என்ன ப்ராப்ளம்? ஸோ அந்த ஃபுட்டை வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து போஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஆனா அந்த லேடிக்கு வந்து பிடிக்கல. ஓகேவா? ஓகே. ஸோ immer und überall. ஸோ always in everywhere. ஸோ படிங்க. ப்ளோட் மஞ்சள். ஓகே. மீனிங் படிச்சிங்களா? Okay. So I find my handy mobile is very convenient. Aber ich finde es zum Beispiel echt blöd, dass manche Leute jede Aktivität mitteilen. But I find it, for example, really very stupid that many people posting or sharing each and every activity. Was all this? What should be this? Es interessiert mich nicht, dass eine Freundin ein Käsebrot in den Bergen isst, oder doch, es interessiert mich natürlich schon.
ஸோ என்னோட ஃப்ரெண்ட் வந்து சீஸ் பிரெட் வந்து மவுண்டெயினில் சாப்பிட்டாங்களோ இல்லையோ எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. எனக்கு என்ன இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னா ஆபஷ் இஷ் முஸ்டே தசிமிஷ் அன்ரூஃப் டுன்மியர் ஆலிஸ் எல்செல்ட் அவங்க எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஃபோட்டோஸ் போஸ்ட் பண்ணுறத விட அவங்க எனக்கு கால் பண்ணி நான் அவங்களோட வெக்கேஷனை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணாங்கன்னா அது நல்லாயிருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். தஸ் நர்வ் தஸ் டி லாய்ட்டு ஃபோட்டோஸ் இம்மர் அண்ட் ஆலிஸ் சிக்கன். ஸோ எல்லா ஃபோட்டோஸுக்கும் எல்லாருக்குமே அனுப்புறது வந்து தட் இஸ் அனாயிங். சி ஓலன் டாக் நுவர் ஜைகன் த சி சூப்பர் ஆக்டிவ்ஸின். அவங்க ஜஸ்ட் ஷோ மட்டும் காமிக்கிறாங்க, நான் எப்பவுமே சூப்பர் ஆக்டிவாக இருக்கிறேன் ஆன்லைனில் சொல்கிறதுக்கு காமிக்கிறாங்க. நெக்ஸ்ட் Abel Hale. Ich finde es toll, dass man Freunde und Bekannte so schnell und einfach informieren kann. So I find it very great that friends and known people can be informed very quickly and easily. Aber ich finde, dass das Handy nicht immer an sein muss. அதனால ஹேண்டி எப்போவுமே ஆன்லைன்லேயே இருக்கணும்னு எல்லாம் கிடையாது. Man muss zum Beispiel nicht jede Party posten muss. Each and every party போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும்னு எல்லாம் கிடையாது. Das ist oft peinlich. That is sometimes embarrassing-ஆக இருக்கும். Eine Kollegin von mir hat zum Beispiel im Büro angerufen und gesagt, dass er krank ist. ஸோ அவங்க கொலீக் வந்து ஒரு வாட்டி ஆஃபீஸ்க்கு கால் பண்ணி அவங்க சிக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆபன் ஹேட்டர் தென் அண்ட் ஃபோட்டோ போஸ்டட். ஸோ ஆனால் ஈவினிங் வந்து ஒரு ஃபோட்டோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஏர் மிச் ஃப்ரைண்டன் ஆஃப் ஃபைனர் பார்ட்டி. ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸோட ஒரு பார்ட்டியில் இருக்கிற மாதிரி. ஏர் ஹேட் ஃபர்கெசன் தஸ் seine Kollegin und seine Chefin das Foto sehen können. அவங்க மறந்துட்டாங்க, அவங்க பாஸ் கொலீக்ஸ் எல்லாமே அந்த ஃபோட்டோ அவங்களுக்கும் போகும், அவங்களும் பார்ப்பாங்கன்னு மறந்துட்டாரு. So yes, sucht er einen neuen Job. So now he is looking for a new job. Stupid மாதிரி. ஓகே, கான்ஸ்டான்டின் ரூரர் இவர் என்ன சொல்றாருன்னா ich finde es sehr gut, dass man immer Kontakt mit Freunden hat. ஸோ அவருக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கு, ஆல்வேஸ் கான்டாக்ட் வித் த ஃப்ரெண்ட்ஸோட இருக்குது. Gestern war ich zum Beispiel auf einem Konzert. So das war super. Meinen Freunden hat gefallen, dass ich gleich Fotos von Konzert gepostet habe. ஸோ நேற்று வந்து ஒரு எக்ஸாம்பிள், நான் ஒரு கான்சர்ட் போயிருந்தேன், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே அந்த ஃபோட்டோஸ் நான் போஸ்ட் பண்ணது ரொம்ப பிடிச்சிருந்தது. Ich habe ganz viele Likes bekommen. நான் நிறைய லைக்ஸ் கிடச்சிது. Ich mag es, dass ich alles sofort mit meinen Freunden teilen kann. So I like that I can send everything immediately to my friends. So Ferdinand Weisens இவர் என்ன சொல்றாரு? Also ich sehe das alles sehr kritisch. Ich finde es ja okay, dass man Fotos und Videos posten kann. Und es ist auch schon, dass die Oma jeden Tag ein Foto von ihrem Enkel sehen kann. So இவங்க என்ன சொல்றாருன்னா it is also criticism. So I find it okay, the man photos videos எல்லாம் போஸ்ட் பண்ணுறது. And it is also nice that சில பேர் கிராண்ட் பேரண்ட்ஸ் எல்லாம் அவங்க கிராண்ட் சில்ட்ரன் ஃபோட்டோஸ் டெய்லியும் பார்த்துக்கலாம். Aber ich finde es gar nicht gut, dass viele Leute Fotos von ihren Kindern posten.
Sana, it's not at all good. Many people are posting the photos of their children. Die Kinder können nicht sagen, dass sie das nicht wollen. So, பசங்களால சொல்ல முடியாது எனக்கு இது பிடிக்கல இது போஸ்ட் பண்ணாதீங்கன்னு. Ich denke, dass die Leute da vorsichtiger sein sollen. So I think people should be careful. Ich möchte doch auch nicht, dass jemand zum Beispiel ein Foto von mir beim Schlafen hochlädt. So I too don't like if anyone takes a photo of me while sleeping and posting it. ஸோ இதில் வந்து என்ன ஃபோர் டைல என்ன நாக் டைல சொல்லியிருக்காங்களோ அது நீங்கள் இங்கே மார்க் பண்ணணும் எங்கே எழுதணும். ஸோ லேசன்ஸி லாங்கர் டெக்ஸ்ட் மேர்மால்ஸ் பெரிய டெக்ஸ்டாக இருந்தால் ரீட் இட் மெனி டைம்ஸ். மேர்மால்ஸ்னா நிறைய தடவை படிங்க. லேசன்ஸி டென்டெக்ஸ் ஜுவெஸ்ட் ஸ்னெல் ஃபஸ்ட்டு ஃபாஸ்ட்டாக படிச்சிடுங்க. வாட் இஸ் த தேமா ஓரும் கேட்டஸ் அது டாபிக் என்ன எதை பற்றி சொல்கிறாங்க. Lesen Sie ihn dann noch einmal. One more time read பண்ணுங்க. Langsam und genau. Slower, exactly படிங்க. Absence of details. அதில் கொடுத்துருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ இது வந்து தஸ் நேபன் ஜாட்ஸ் மித் தஸ் தட் தஸ்னா இங்கிலீஷில் தட்டுன்னு வரும். ஸோ அது எப்படி யூஸ் பண்ணுறது? Ich finde es sehr gut. I find it very good. Das. So இந்த இடத்துல das. Das. Man immer Kontakt mit Freunden hat. So அந்த இதுல இருக்கிறது தான், அந்த டெக்ஸ்ட்ல இருக்கிறது தான். யார் சொல்லியிருக்காது? So ich finde es sehr gut, dass immer Kontakt mit Freunden hat. ஆமா இவர் சொல்லியிருக்காரு. ஸோ இதில் என்னன்னா தஸ் வந்துச்சுன்னா அந்த வேர்ப் வந்து கடைசியில் வந்துடும். தஸ் யூஸ் பண்ணால் வேர்ப் எங்கே வரும்? லாஸ்ட்ல வந்துடும் சென்டென்ஸ் எண்டுக்கு. தஸ்ஸுக்கு அப்புறமா என்ன வரும்? சப்ஜெக்ட் வரும். ஸோ ஆனால் இங்கே கமா போட்டுட்டு தஸ் போடணும். So meinen Freunden hat gefallen, dass ich gleich Fotos vom Konzert gepostet habe. Aber ich mag es, dass I like it that alles mit Freunden teilen kann. மாடல் வேர்ப் இருந்துச்சுன்னா இந்த டைலர் அதர் வேர்புக்கும் கடைசியில் வந்துடும். மாடல் வேர்ப் இருந்துச்சுன்னா ஓகேவா? இந்த மாடல் வேர்ப் அதுக்கும் கடைசியில் வந்துடும். அதுக்கும் கடைசியில் வந்துடும் மாடல் வேர்ப். Ich möchte, dass Sie mich anrufen. ஸோ இந்த மாடல் வேர்ப்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லை. ஸோ இப்படிதான் இருக்கும். ஸோ சில எக்ஸாம்பிள்ஸ் எடுத்திருக்கேன், இது நோட் பண்ணிக்கோங்க.
பண்ணிட்டீங்களா? Yes, ma'am. ஓகே. ஸோ இது வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க். ஸோ இந்த சென்டென்ஸ் வந்து இதில் ஏதாவது ஒன்று வச்சு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். கார்லா ரீமஸ் ஆர்ட் தஸ் ஹேண்டிஸ் ப்ராக்டிஸ் சென்ட். செகண்ட் பிளேஸில் இருக்கிறதெல்லாம் கடைசியில் வந்துடும். தஸ் போட்டு ஸோ இது ஆல்ரெடி சொன்னவங்க இவங்க சொன்னவங்க ஆல்ரெடி இருந்தாங்கன்னா இது நோட் பண்ணிட்டு அவங்க சொன்னாங்க இல்லை அவங்களுக்கு ஃபைண்ட் இட் கார்லா ஃபிண்டர்டெஸ் இல்லை கான்ஸ்டான்டின் ஃபிண்டர்டெஸ் இல்லைன்னா ஃபர்டினண்ட் இஸ் த மைனுங் அவங்க பேரை போட்டுட்டு நீங்கள் இதை எழுதணும். செகண்ட் பிளேஸ்ல இருக்கிற வேர்ப் வந்து கடைசியில வந்துடும். இதை எனக்கு அனுப்புங்க. அப்புறமா வெல்ஷ போட்டைல நாக்டைல ஜேஎன்சி பை போஸ்ட் அண்ட் ஃபன் போட்டோஸ் வாஸ் இஸ் டியர மைனும். ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்ன அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் இந்த மாதிரி ஃபோட்டோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுறது, ஃபேமிலியை பற்றி இல்லை அவங்க ஆக்டிவிட்டீஸ் பற்றி பண்ணுறது எல்லாமே நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத இந்த ஃப்ரேசஸை வச்சு எழுதி அனுப்பணும். ஓகேவா? ஓகே. ப்ரொனன்சியேஷன் இது பியா இல்லை டபிள்யூவா என்ன சொல்லி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறாங்க? வால்டர் புங்க்ட் டேயே சொல்கிறாங்களா இல்லை வால்டர் புங்க்ட் டேயே சொல்கிறாங்களா? நோட் பண்ணிட்டீங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இது அவங்க சொல்றது நீங்க அப்படியே ரிப்பீட் பண்ணுங்க. இது அப்படியே ரிப்பீட் பண்ணுங்க. One wills to das Buch bezahlen. Wahrscheinlich will er wieder ein E-Book. Warum willst du den Blogbeitrag nicht lesen? Wer braucht wie oft sein Handy? Wo bist du arbeitet? Warum hat Ben nicht geantwortet? Okay. Next, cinema. So we after Z&Z film, how often do you watch film? இது உங்களை பத்தின கொஸ்டின் தான். How often ma? ஓகே. எவ்வளோ how often அப்படின்னா ஒரு மாசத்துக்கு எவ்வளோ தடவை பார்ப்பீங்க அந்த மாதிரி? So einmal pro Woche. So pro Monat. So once in a month. Okay. Welche Filme? Comedian, Thriller, Liebesfilme, Krimis, Fantasy Film, Action Film sehen Sie dann? So எது பார்ப்பீங்க? Okay. Wo sehen Sie Filme im Fernsehen oder im Kino oder im Internet? Im Kino.
நீங்க ஆஷா? ஓகே. Was is your Lieblingsfilm? Favorite movie என்ன? Okay. Wer sind Ihr Lieblingsschauspieler, Schauspielerin? Favorite actor or actress? ஓகே. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஜஸ்ட் சும்மா ஒரு டிஸ்கஷனுக்காக. By welcher Film haben Sie viel gelacht oder geweint? எந்த மூவிக்கு நீங்கள் ரொம்ப சிரிச்சீங்க அல்ல அழுதீங்க? எதுவும் இல்லையா? ஓகே, கீழே 3 டெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. இங்கே மேலே 3 டைட்டில்ஸ் இருக்கு. அதை நீங்கள் மேட்ச் பண்ணணும். ஓகேவா? ஓகே, படிங்க. ஆ. ஆ. ஓகே. ஸோ 6 வந்து யங்ஸ்டர்ஸ், 6 லைஃப் வித் ப்ராப்ளம்ஸ் அண்ட் வரிஸ் ஆல் totally normal, but in the beginning they didn't know ihre Leben, so their life will become so differently. um, why and how these young people became friends. So எல்லாருமே வந்து they had a ஒரு என்ன சொல்றது fate. அது என்னன்னா சிக்னஸோ இல்லை ஆக்சிடென்ட்டோ அது எல்லாமே ஏதோ ஒன்று நடந்து அவங்க சடன்லி தே ஆல் பிகேம் டிஃப்ரெண்ட், லைஃப் டிஃப்ரெண்ட் ஆயிடுச்சு. இன் கிராங்கன் ஹவுஸ் ஹாஸ்பிட்டலில் தான் இந்த 6 பேரும் வந்து மீட் பண்ணாங்க. அங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க. ஸோ அவங்க வந்து டெர் க்ளூப் ட ராட்டன் பேண்டர் அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க. ஸோ இதுக்கு என்ன டைட்டில்? ஆஹா. ஃப்ராய்ண்ட் ஃபியாஸ் லேபன். அடுத்தது படிங்க. Okay. So Charlie is lehrerin. She is a teacher. She left Susan mit ihrem Freund Marco in Berlin. So அவங்க ஃப்ரெண்டோட பாய் ஃப்ரெண்டோட பெர்லின்ல இருந்துட்டு இருந்தாங்க. Sie mag Marco, aber sie merkt, dass sie oft andere Trauma hat als ihr Freund. அவங்களுக்கு மார்க்கோவை பிடிக்கும், ஆனா அவங்க நோட்டீஸ் பண்றாங்க அவங்களோட ட்ரீமே இவங்களோட டிஃப்ரெண்டா இருந்துச்சுன்னு. Sie findet ihr Leben langweilig und dann wird auch nach ihrer Oma krank. ஸோ அவங்க லைஃபே வந்து கொஞ்சம் போரிங்காக போச்சு. அதுக்கப்புறமா சடனாக அவங்க கிராண்ட்மா சிக் ஆயிட்டாங்க. ஜி வைஸ் நிக் வாஸ் அவங்க என்ன பண்ணணும்னு தெரியல அவங்களுக்கு. ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா வேற ஊருக்கு வெக்கேஷனுக்கு போயிட்டாங்க அவங்க. ஸோ இது
das Leben langweilig. Okay. Harper Hans-Peter Kling ist ein Entertainer aus Deutschland. Der Film beschreibt seine Kindheit. Hans-Peter hat schon mit 9 Jahren viel Talent und seine Familie lacht über seine Witze. Die Mutter von Hans-Peter ist sehr krank und er möchte sie mit seinem Humor fröhlich machen. Aber sie stirbt viel zu eng. Der Film zeigt, dass Family wichtig ist. ஸோ ஹான்ஸ் பீட்டர்ன்றவங்களுக்கு பேர் வந்து ஹாப்பர் அப்படின்னு ஷார்ட்டாக. அவர் வந்து இட்ஸ் என்டர்டெய்னர், ஜெர்மனியில் ஒரு பெரிய என்டர்டெய்னர் அந்த பையன். ஃபிலிம் வந்து அவரோட சைல்ட்ஹுட் பற்றி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அவர் 9 இயர்ஸ் இருக்கும்போதே அவருக்கு நிறைய டேலண்ட் இருந்துச்சு. அண்ட் அவர் சொல்கிற ஜோக்ஸுக்கு எல்லாத்துக்குமே அவங்க ஃபேமிலி சிரிச்சுட்டே இருப்பாங்க. அவங்க மதரை வந்து ரொம்ப சிக்காக இருப்பாங்க. இவர் அந்த பையன் வந்து அவங்களுக்கு நிறைய காமெடி சொல்லி சொல்லி அவங்க மதரை ஹாப்பியாக வச்சுக்கணும் அப்படின்னு இவர் ரொம்ப இது பண்ணுவார். ஆனால் அவங்க இறந்துடுவாங்க, ரொம்ப யங்காக இருக்கும் போதே இறந்துடுவாங்க. ஸோ த ஃபிலிம் ஷோஸ் த ஃபேமிலி இஸ் இம்பார்ட்டண்ட். So an autobiography, zum Lachen und zum Weinen. Okay. So Arbeiten Suicide இது என்னன்னா ஏதோ ஒரு ஷார்ட் இதே எடுத்துட்டு you have to write இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட் ஏதாவது ஒன்று எழுதணும். ஏதாவது மூவி பற்றி எழுதலாம். ஸோ தி ஃபில்ம் ஹைஸ்ட் என்ன மூவி, பேர் என்ன. The film explains the story of the Geschichte. The story plays in எந்த ஊர்ல ப்ளே ஆகுது. The main person இல்ல main persons are escape எதை பத்தின மூவி, அந்த ஃபிலிம் வந்து என்ன காமிக்குது அப்படின்றது. ஸோ nach dem Kinobesuch ஸோ 2 பேர் என்ன சொல்லுவாங்க, was had Biden gefallen, அவங்களுக்கு எது பிடிச்சிருந்தது. ஸோ என்ன சொல்றாங்க அந்த ஃபிலிம். ஸோ இவங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஓகே. ஸோ நிறைய ஃபன்னியான மூமெண்ட்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறமா சேடாகவும் இருந்துச்சு. சௌரீஸ்வா. ஓகே, அது சைல்ட்ஹுட்டை பற்றியும் காமிச்சுது. ஸோ ஓகே. ஸோ welche Formel is in positive, welche negative. ஸோ இதில் எது பாசிட்டிவ் எது நெகட்டிவ்னு பார்க்கணும். ஸோ ich finde der Schauspieler waren super. Positive. Hat wirklich toll gespielt. Yeah, negative. Wirklich really tall and a great played. So der Film ist ein bisschen langweilig. இது பாசிட்டிவ், ரெண்டுமே பாசிட்டிவ். Okay. Die Geschichte war sehr interessant. Der Film war sehr lustig. Das Ende hat mir nicht so gut gefallen. Nicht வந்திருக்கு. Die Handlung ist nicht logisch. Der Filmmusik war sehr gut. Der Film hat mir überhaupt nicht gefallen.
Ich finde, dass der Film sehr lang war. So ரொம்ப லாங்கா இருந்துச்சுன்றாங்க duration. So negative. Sehr spannend. Positive. ஓகே. ஸோ இது வந்து ஏதாவது ஃபில்மை பற்றி டிஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா ஜெர்மனில் அட் ப்ரெசென்ட் வந்து எந்த மாதிரி மூவிஸ் போகுது அதை பற்றி ரிசர்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே ஃபில்ம் பற்றி பேசுறது தான். ஸோ இதோட 3rd லெசன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு உங்களுக்கு. ஸோ இந்த பேஜ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா கற்றுக்கோங்க. இது 4th லெசன் ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிவிடலாம். So, große und kleine Gefühle, big and small emotions. So, இவங்க வந்து ஹாப்பி இந்த வெட்டிங் நடக்குது. ஸோ என்னென்ன வெக்காபுலரி கொடுத்தது டிரிங்க தஸ் ஃபெஸ்ட் தஸ் பேரு ப்ரௌட் கிளைடு பேருன்னா பேரு ப்ரௌட் கிளைடுன்னா வெட்டிங் ட்ரெஸ் க்ளூக்லிஷ் லீப் அண்ட் ஹாப்பி. இது வந்து டி ஃபிர்மா டி கெட்ராக்கர் டி கொலிகன் das Gepäck kennenlernen. Schultüte, Überraschung, Schulranzen. So aufgeregt, beginnen. So இந்த vocabulary எல்லாம் படிச்சுக்கோங்க. So Hawksite என்ன film? என்ன photo? Hawksite. Hawksite னா என்னது? Wedding Hawksite. Der erste Schultag. Die Führerscheinprüfung. So Führerscheinprüfung na driving license exam. Driving license. வேற பிக்சர்ஸ் எல்லாம் இருக்கே பார்க்கலையா? ஏன் பாருங்க. F Führerschein, Nervenschein, Prüfung bestehen. இந்த வேர்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? அவரு காமிக்கிறாரு ஐடி கார்டு கீஸ். ஓகே. Die Geburt von einem Kind. Birth of a child. Birth of a child. D. So der erste Platz, first place. இது neu in der Firma, new in the company. இது ஓகே. ஸோ ஏதோ ஒரு ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோவை எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கணும் ஆக்சுவலி. ஆஃப் dem Foto ist ein Kind mit Schultüte und Schulranzen. Er ist sehr aufgeregt. Er geht es ist der erste Schultag for ihn. ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஸ் பண்ணணும். Er hat ein Schulranzen in gelb Farbe, yellow கலர்ல இருக்கு. And er hat ein Schultüte in blau Farbe. Er hat ein T-Shirt tragt einen T-Shirt. அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி இருக்கும், அவர் டிஸ்கிரைப் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ hören Sie die drei Gespräche zu welchem Fotos passen Sie. ஸோ இது என்ன ஃபோட்டோஸ் பற்றி சொல்கிறாங்கன்றது நீங்கள் மார்க் பண்ணணும். அதுக்கப்புறமா சேம் ஆடியோ தான். இந்த வேர்ட்ஸ் என்னென்ன வேர்ட்ஸ் வந்திருக்கு இந்த ஃபோட்டோவில் மென்ஷன் பண்ணியிருக்குதுன்னு செக் பண்ணணும்.
ஸோ இது என்ன பிக்சர்? இ. ஓகே. ஸோ இது ஆ இல்லையே, நீங்க ஆடியோ சரியா கேட்டீங்களா இல்லையா? சின்ன பையன் பேசுறதெல்லாம் இருந்துச்சு. சரியா கவனிக்கலையா? எஸ்டர் ஸ்கூல் டாக், ஷூல் டாக் இருந்துச்சு. ஓகே. சே. Ah, wait, okay. Und bei ihnen was feiert man auch was nicht. Wählen Sie ein Ereignis aus eins und berichten Sie Zeugnisse auf Fotos. ஸோ நம்ம ஊர்ல வந்து என்ன மாதிரியான செலிப்ரேஷன்ஸ் இருக்கும், வேர் காம்ப்ட் யாரெல்லாம் வருவா, வாஸ் பாக்கண்டி லாய்ட்டு என்ன பண்ணுவாங்க, கிஃப்ட் செஷன் மியூசிக் ஷெக் அந்த மாதிரி எதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பை ஒன்ஸ் இன் இந்தியன், இந்தோனேஷியா பற்றி சொல்லியிருக்காங்க, நம்ம இந்தியன் சொல்லிக்கலாம். பை ஒன்ஸ் இன் இந்தியன் டாவர்ட் அண்ட் ஹாக் சைட். இங்கே வந்து நம்ம ஊரில் வெட்டிங்ஸ் எல்லாம் எத்தனை நாள் இருக்கும் வெட்டிங் செலிப்ரேஷன்? என்னவா? ஒன்லி ஸ்வைட் ஆகுதாண்ணா? இல்லை இல்லை, என்கேஜ்மெண்ட் இல்லை, அந்த செலிப்ரேஷன், வெட்டிங் செலிப்ரேஷன் வந்து அந்த நலங்கு வைக்கிறது, மெஹந்தி வைக்கிறது, இது எல்லாமே இருக்கும்ல. அதெல்லாம் அப்படியா? சரி, ஓகே. ஒரு 3 டேஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஸோ 2 டேஸ் வச்சு பை ஒன்ஸ் இன் இந்தியன் டாவர்ட் அண்ட் ஹாக் சைட் ஆஃப்டர் ஜ்வை ஆர்டர் ரைட் ஆக. இல்லைன்னா இன்னும் அதிகமாக இருக்கலாம் சில பேருக்கு. ஸோ கெஸ்ட் யாரா இருப்பாங்க? காஸ்டர்ஸன் ஃபேமிலி und Verwandten, Freunden. Verwandtenனா ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸு அந்த மாதிரி. Es gibt Musik und Tanzen, Kollegen. ஸோ அங்கெல்லாம் என்ன இருக்கும்? மியூசிக் இருக்கும், டான்ஸிங் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா? மியூசிக் und Tanzen. ஸோ அதுக்கப்புறம் நிறைய ஃபர்ஷிடன ரிலீஜியஸ் ரிச்சுவல்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு வெட்டிங் பற்றி எழுதுதுன்னா இந்த எழுதுறது. ஓகேவா? ஓகே, இது வந்து நாளைக்கு பார்க்கலாம் நம்ம.